இந்த உலகத்தில் இந்த மண்ணில் மக்கள் உள்ளவரை பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை யாரும் மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரை பார்த்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில இந்த பொறுப்பை இவர் விற்றார் என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த பதவிக்கு ஏதாவது பெற்றுக்கொண்டு அதை செய்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? முதலமைச்சராக இருந்தார். 1940 காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவராக அவருடைய பெயர் முன்மொழியப்படுகிறது. சி சுப்பிரமணியம் அவர்களை, சுப்பையன் அவர்களை அவருக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். ஆனால் பெருவாரியான காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சுப்பையாவை ஆதரிக்கவில்லை, பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிக்கிறார்கள். வெற்றி பெறுகிறார். வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று பெருந்தலைவர் காமராஜர் கட்சியின் தலைவராகிறார். அதே போன்று முதலமைச்சராக ஆவதற்கும் அவரா சி சுப்பிரமணியமா என்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது, தேர்தல் வரும் பொழுது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பார்வையாளராக வந்தார்னு சில குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் அப்பொழுது பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருந்தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்து அவர் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 9.5 ஆண்டுகளுக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர். எப்படி இவர் இவ்வளவு தூரம் கடக்க முடிந்தது? கருத்து வேறுபாடுகள் கட்சிக்குள் வருவது சகஜம். ஒரு உடல் இருக்கிறது என்றால் உடலிலே ஜலதோஷம் இருக்கும், ஜுரம் இருக்கும், சளி இருக்கும், சூடும் இருக்கும். ஆனால் அது நாகரிகமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற, வரலாறு ஏற்றுக்கொண்டுகின்ற கருத்து வேறுபாடாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜரை யாரையாவது கை நீட்டி இவர் இந்த தவறை செய்தார் என்று ஒருவராலும் சொல்ல முடியுமா? அந்த யோகியர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்களா? பெருந்தலைவர் காமராஜருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுதே, அதை புரட்டி புரட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி யாராவது வாழ முடியுமா? இப்படி வாழ்ந்தால் அதை விட ஒரு மனநிறைவான வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது என்ற அடிப்படையில் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆகையால் அவர் போன்று வாழ முடியவில்லை என்றால் அது வேறு. ஆனால் அவரை தொடர்ந்து, அவரை பின்தொடர்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கிறார். சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நேருக்கு நேராக மோதல் இருக்கின்றன கட்சியில. ஆனால் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யும் போது, முதலமைச்சராக அவர் பதவி ஏற்கும் பொழுதெல்லாம் அவர் என்ன பொறுப்பு வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் ஜனநாயகம் எங்க இருக்கும்? ஒருவரை வரை வீழ்த்தலாம், ஒருவரை வரை எப்படி தாக்கி பேசலாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி கால வரலாம் என்ற அரசியல் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது, ஆனால் எதிரும் புதிரமாக இருந்த சி சுப்பிரமணியம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நீங்கள் எந்த இலாக்காவை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு பெருந்தலைவர் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய தேச பிதா அவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தான் எல்லாம் கருப்பு காந்தி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியில நான் ஒரு நொடியும் காலையில் எழுந்துக்கும் போது யோசிப்பது, யாரும் மனநோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் ஒரு நாள் தலைவராக இருந்தால் கூட இந்த கட்சியில இவன் யோகியனாக இருந்து போனான், இந்த பொறுப்பை விற்கவில்லை, அந்த பொறுப்பை விற்கவில்லை, தேர்தலில் டிக்கெட்டை விற்கவில்லை என்ற அவர் பெயர் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை நாம் எடுக்க வேண்டும். அவருடைய வழித்தோன்றலாக, அவருடைய மனசாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஒருபோதும் காலை அந்த சத்தியமூர்த்தி பவனில் அடியெடுத்து வைக்குவது. நமக்கென்று யாரும் விரோதிகள் இல்லை, ஆனால் துரோகிகள் இருக்கிறார்கள். அதுதான் RSS உடைய சித்தாந்தம். RSS உடைய சித்தாந்தம் என்றால் RSS மட்டும் கிடையாது. RSS இருப்பவன் தான் அந்த சித்தாந்தத்தில் வாழ்கிறான். வேறு கட்சியில உள்ளவன் அந்த சித்தாந்தத்தில் இல்லை என்று நாம் தப்பு கணக்கு போட முடியாது. ஒரு பேச்சிலும் ஒரு வார்த்தையிலும் RSS சித்தாந்தம் தன்னை மீறி வெளியில வந்து விழும். நம்முடைய பொறுப்பாளர் கூட்டத்தில் சொல்வேன், நமக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு சாட்சி யாரும் இருக்க முடியாது. சாட்சியாக மட்டுமில்லை, மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தொண்டனும் ஒரு தோழனும் படிக்க வேண்டிய ஒரு பெருந்தலைவர் காமராஜர். அவரை படித்து விட்டால் நமக்குள் எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி கடுமையான காலங்களில, பிரச்சனை வரும் காலங்களில அவர் எப்படி கையாண்டார் ஜனநாயகத்தை என்பதுதான். 1947 நாம் விடுதலை பெற்று விட்டோம். விடுதலை பெற்றவுடன்
யார் முதலமைச்சர்? ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்கிறார். அடுத்து யார் முதலமைச்சர்? பெருந்தலைவர் காமராஜர் புதுடெல்லிக்கு சென்று மகாத்மா காந்தியை சந்திக்கிறார். மகாத்மா காந்தி சொல்லுகிறார், 1937 யார் முதல் பிரிமியராக இருந்தாரோ அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லா மாகாணங்களுக்கும் இந்த உத்தரவு என்று சொல்லுகிறார். பட்டேலை போய் பார்க்கிறார். மகாத்மா காந்தியடிகள் ராஜகோபாலாச்சாரியுடைய பெயரை முன்மொழிந்திருக்கிறார். நீங்கள் போய் வழிமொழிந்து அவரை முதலமைச்சராக்குகின்ற உத்தரவு. அப்பொழுது இருந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய அகில இந்திய தலைவரும் இதையே உச்சரிக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், இது மகாத்மா காந்தியுடைய விருப்பம், இது பட்டேலுடைய விருப்பம், இது தேசிய தலைவருடைய விருப்பம். புதுடெல்லியிலே உள்ளவர்கள் எல்லாம் ராஜகோபாலாச்சாரி மீண்டும் தொடர வேண்டும். முதல் தேர்தலில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் முதலமைச்சராக பிரிமியராக இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஜனநாயகம் பாருங்கள், காங்கிரஸில் மட்டும்தான் அந்த ஜனநாயகம். இன்னும் நாம் சித்தாந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் காங்கிரஸ்காரன் என்பதில் பெருமை அடைகிறோம் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், டெல்லியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், யார் வந்தாலும் சரி பரவாயில்லை, ஆனால் ஜனநாயகம் வெல்ல வேண்டும், நீங்கள் முடிவெடுங்கள் என்று. ஆனால் அந்த முடிவு எப்படி ஏற்பட்டது? ராஜகோபாலாச்சாரியால் முதலமைச்சராக வர முடியவில்லை. இது யாருடைய விருப்பம்? டெல்லி தலைவருடைய விருப்பம். ஆனால் ஜனநாயகம் எங்கே வென்றது காங்கிரஸில் அப்படின்றால், பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில அங்கே பிரகாசம் என்பவரை, ஆந்திர கேசரி பிரகாசத்தை எல்லோரும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்தில, இந்த தேசத்தில எங்கேயாவது ஜனநாயகம் வென்றிருக்கிறது என்றால் அது பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில தமிழ்நாட்டில் தான் வென்றிருக்கிறது. அதற்காக மகாத்மா காந்தியடிகளோ டெல்லியில் உள்ள தலைவர்களோ கோபம் அடையவில்லை. இது ஜனநாயகத்திற்கான கட்சி. ஜனநாயகத்தை நாம் ஆதரிப்பவர்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிரகாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் முதலமைச்சராக இருப்பதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்று கட்சி பணி அன்றிலிருந்து தொடங்க ஆரம்பித்தார்கள். எதற்காக அதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஜனநாயகம் வாழ்ந்தது, பேச்சுரிமை இருந்தது, கருத்துரிமை இருந்தது, எல்லா உரிமைகளும் இருந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்று இவர்கள் நிறைவேற்றவில்லை, அதை நிறைவேற்றவில்லை என்று இவர்களை யாரும் தண்டிக்கவில்லை, தவறாக பேசவில்லை. அதுதான் காங்கிரஸ் பேரியக்கம். இந்த சித்தாந்தமும் இந்த கொள்கையும் இந்த கோட்பாடும் உலகத்தில் எந்த கட்சியில் இருக்கிறது? காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நாம் பெருந்தலைவர் என்று சொல்லுகிறோம். எதற்காக பெருந்தலைவரை பற்றி பேசுகிறோம்? ஆட்சியை ஒப்பிட்டு பேசுகிறோம். எதற்காக பேசுகிறோம்? பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலம் என்பது பொற்காலம். அதைத்தான் முத்தமிழர் கலைஞர் சொன்னார், என்னுடைய ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் என்று. அது என்ற மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் நல்லாட்சி செய்கிறார்களோ, மக்களை அரவணைக்கிறார்களோ, அந்த ஆட்சியெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பத்திரிகைகள் சித்தரித்தும் அதை தவறாக எழுதுகிறார்கள், அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது, அதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது. ஆனால் ஒரு காங்கிரஸ் தொண்டனும் என்ன நினைக்கிறார்? கட்சியை பலப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். 99 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோமே, இது போதமா என்ற போராட்டத்தில் கேள்வி கேட்கிறார்கள். இந்த தேசம் முழுவதும் 99 2 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எல்லோருக்கும் கட்சியை பலப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும், தோழர்களும் தொண்டர்களும் நினைக்கிறார்கள். அதை நாமும் நினைக்க வேண்டும், நாமும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய இந்தியா கூட்டணி வலிமை பெறும். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன நினைப்பார்கள்? பாஜக வளர்ந்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? காங்கிரஸ் பேரியக்கம் வளர்ந்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? காங்கிரஸ் பேரியக்கம் வளர்ந்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வளர்ந்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? காங்கிரஸ் பேரியக்கம் வளர்ந்தால் மகிழ்ச்சி அடைவார்களா? பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு இந்த கட்டமைப்பை வலிமையாக வைத்திருக்க வேண்டும். இரவும் பகலாமாக உழைத்து தன்னுயிரை இந்த ஜனநாயகத்திற்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாருடைய ஆத்மா நம்ம எல்லாம் இவன் பணியாற்றவில்லை, பொறுப்பை வாங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அந்த ஆத்மா நம்மை மன்னிக்குமா என்று தினம் தினம் நாங்கள் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இரவும் பகலமாக எப்படியாவது இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய தலைவர் பெருமக்களுடைய ஆலோசனை பெற்று தொடர்ந்து பயணத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைவராக இருக்கிறார். HUF ஃபேக்டரி இங்கே திறக்கப்படுகிறது ஆவடியில்.
காலையில ஒன்றிய அரசுடைய மத்திய அரசுடைய நிகழ்வு, மாலையில கட்சியுடைய மாநாடு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நேரு அவர்களும் முதலமைச்சர் என்ற முறையிலும் தலைவர் என்ற முறையிலும் பிரதமர் என்ற முறையிலும் அங்கே கலந்து கொள்ளுகிறார்கள். அதில் ஒரு தணிக்கை வருகிறது. அந்த தணிக்கை துறையில் எழுதுகிறார்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி, மாலையில் கொண்ட நிகழ்ச்சி அவருடைய கட்சியுடைய நிகழ்ச்சி. ஆனால் இந்த செலவை அரசு ஏற்குமா என்பதை ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். ஜவஹர்லால் நேரு எவ்வளவு பெரிய ஜனநாயக தலைவர், பெருந்தலைவர் காமராஜரிடம் சொல்லுகிறார், நம்ம தேசத்தில் இன்னும் நியாயமான யோகியமான அதிகாரிகள் இருக்கிறார்கள், இதை நாம் கண்டுபிடிக்காததை நம்முடைய அதிகாரிகள் அவரை வர சொல்லுங்கள் என்று அழைத்து வர சொல்லி அவருடைய காசோலையை நிரப்பி இந்த செலவை நான் ஏற்கிறேன், கட்சி ஏற்கும் என்று கொடுக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகத்தின் தலைவர்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் இந்த தலைவர்களை பார்க்க முடியும். ஆனால் இன்று சாலை போடுவதில் உத்தரப்பிரதேசத்தில் ஊழல், இதை தட்டி சொல்லுகிறது தணிக்கைத்துறை. தணிக்கைத்துறை சொல்லும் போது மோடி என்ன சொல்லுகிறார்? இது காஸ்ட் இன்கிரீசிங் என்று சொல்லுகிறார்கள், ஒன்றிய அமைச்சரும் நரேந்திர மோடி அவர்களும். ஆனால் 25 கோடி ரூபாயில் போடும் சாலையை 250 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு போடுவது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி இதை காஸ்ட் இன்கிரீசிங் சொல்ல முடியும் என்று தணிக்கைத்துறை கேட்கிறத நரேந்திர மோடி என்ன சொல்லி செய்திருக்க வேண்டும்? இதில் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா என்ற திட்டத்தில் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். அவர் கொடுப்பது 1,30,000 ரூபாய். ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொடுப்பது 12 லட்சம் ரூபாய். இந்த 3 கோடி வீடுகளுக்கு நீங்கள் திட்டம் அறிவித்து விட்டு விலையை ஏற்காமல் இருந்தால் இன்னும் தமிழ்நாடு அரசு மீது சுமையை வைக்கின்ற பணியை மோடி திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்காக இதை செய்கிறார். இதையெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி சிக்கனமாக, நிதானமாக, நேர்மையாக ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தாரோ, எதற்காக அவருடைய வாழ்நாள் எல்லாம் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்தாரோ, அந்த தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கன்னியாகுமரியில எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு செல்வம் அவர்கள், திரு ராம்பவன் அவர்கள், அருள்பத்தி அவர்கள் எல்லாம் சென்று ஒரு வாரத்தில் அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை மிகவும் பெருமையோடும் சிறப்போடும் கொண்டாடினார்கள். இப்பொழுது நாம் தென்சென்னையில இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், யாரு வேண்டாலும் பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாடுங்கள். இன்றைக்கு பாஜக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் கொண்டாட முடியும் அவர்களால், சொந்தம் கொண்டாட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. பெருந்தலைவரை யார் வேண்டுமானாலும் கொண்டாடுங்கள், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் காங்கிரஸ் பேருக்கு மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும். அவரை கொலை செய்ய முயற்சித்தவர்கள், அவரை உயிரோடு தீ வைத்து எரிக்க வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் எல்லாம் இன்று பெருந்தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய பெருமை அது. தலைவர்கள் கூட வாடகைக்கு எடுக்கின்ற அளவில் தான் பாஜக இருக்கிறது. கொண்டாடுவதற்கு கூட அவர்களிடம் தலைவர் கிடையாது. நம்முடைய கட்சி தலைவர்களை சர்தார் வல்லபாய் பட்டேலை எடுப்பார்கள், சிலை வைப்பார்கள், இவர் எங்கள் தலைவர் என்று அவர்கள் போற்றிக் கொள்வார்கள். இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை பட்டி தொட்டி எல்லாம் எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொண்டாடலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகவே தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக, இந்த பாசிசத்தை எதிர்க்கின்ற கூட்டணியாக மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில வலிமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் பாசிசத்திற்கு எதிரானவர்கள், RSS சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள். இந்த சித்தாந்தத்தை விரட்ட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்தியா கூட்டணியும் வலிமையோடு இருக்க வேண்டும். இன்னும் 4 நூற்றாண்டுகளுக்கு இது தொடர வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த பாசிச சக்திகளை வேரோடு சாய்க்க முடியும், புடுங்க முடியும். அந்த அடிப்படையில் இன்று நாம் தொடர்ந்து நம்முடைய வலிமையான குரலை பாஜக அரசுக்கு எதிராக நாம் கொடுத்து வருகிறோம். இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்னார்.
சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் எவ்வளவு பெரிய தொகையை பெற்றார்கள் என்று. எதற்காக பெற்றார்? 2 கால்களாக அவருக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவிற்கு நிதிஷ்குமார் இல்லை என்றாலும், சந்திரபாபு நாயுடு இல்லை என்றாலும் அந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும். எந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மோடி தொடர்வாரா, நாடாளுமன்றத்தில் பிரதமராக உட்காருவாரா என்ற கேள்வி வட மாநிலங்களில் எழுந்திருக்கிறது. அக்னிபாத் திட்டத்தை நிதிஷ்குமார் எதிர்க்கிறார். தலைநகரம் மாற்றுவதில் சிறப்பு பொருளாதாரமாக சிறப்பு நிதியாக ஆந்திராவுக்கு அளிக்க வேண்டும் என்று, இந்த தொகை போதாது என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இருதலை கொள்ளையாக நாடாளுமன்றத்திலே கவலையோடு அமர்ந்திருக்கின்ற காட்சியை நாம் பிரதமரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்று இயற்கை பேரிடர் நடந்திருக்கிறது வயநாடில. ஆனால் அங்கே மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர், நேஷனல் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் என்ற அமைப்பை வெகு விரைவாக இன்னும் அனுப்ப வேண்டும், நிறைய பேரை அனுப்ப வேண்டும், இன்னும் அதை தேசிய பேரிடராக அறிவித்து நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற காலையில காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். 1 கோடி ரூபாய் அந்த நிவாரணத்திற்கு அளிக்கிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மூலமாக என்ற அறிவிப்பை செய்திருக்கிறோம். நாளையோ நாளைய மறுநாளோ நாங்கள் வயநாட்டிற்கு செல்ல இருக்கிறோம். அங்கு ஏற்கனவே ஒரு குழு 30 பேர் சென்று காலையிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் என்பது காலத்தில் மறக்க முடியாத தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பெருமை. அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த குழந்தை முதல் பரிசு பெற்றவர் பேசினார். ஒரு நீர்த்தேக்கங்களும் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, ஒரு தொழிற்சாலைகளையும் தமிழ்நாட்டிற்கு எப்படி கொண்டு வரப்பட்டது, கல்வி நிலையங்கள் ஒரு வரலாறு படைத்த திருப்பு முனையாக மாறியது எப்படி, நாம் எல்லாம் படிக்க முடியுமா என்ற ஒரு ஒழுக்கம் இருந்த பொழுது கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டிகள் எல்லாம் கல்வியை கண்ணை திறந்தாரே, பள்ளிக்கூடங்களை திறந்தாரே என்ற அருமையாக பேசிய அந்த முதல் பரிசு பெற்ற பெண் ஆவேசமாகவும் தத்துவமாகவும் பேசினார். அது மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடம் போகவில்லை என்றால் உணவு வேண்டும், உணவு போடவில்லை என்றால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாது. அதையும் மருத்துவர் போல் கண்டறிந்து குழந்தைகளுடைய மனதில் என்ன இருக்கிறது, தாய் தந்தையுடைய மனதில் என்ன இருக்கிறது என்ற ஆய்வு செய்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் பெருந்தலைவர் மதிய உணவு திட்டம் அவர் நினைத்திருந்தால் இது பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவு திட்டம் என்று வைத்திருக்க முடியும். அதற்கு பிறகு ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று சத்துணவு திட்டமாக மாறுகிறது. அதற்கு பிறகு முட்டை போட்டு சத்துணவாக மாறி மதிய உணவாக மாறுகிறது. ஆனால் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் என்ற வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது. அதே போன்று இப்பொழுது காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டத்தில் யாரும் சிந்திக்க முடியாத அளவிற்கு நிதி ஆதாரம் மோசமாகவும் கடுமையாகவும் விளைவுகளை ஏற்படுத்துகின்ற நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த காலை உணவு திட்டத்தை தான் கனடாவிலும் உலக நாடுகளிலும் இந்திய தேசத்தில் உள்ள சில மாநிலங்களில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் தமிழ்நாட்டிற்கு சேர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய திட்டங்கள் குறையாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பெருந்தலைவர் காமராஜருடைய புகழையும் வரலாறையும் யாராலும் மறைக்க முடியாது. இந்த தேசம் உள்ளவரை, இந்த தேசத்தில் மக்கள் உள்ளவரை, உயிர் ஜீவனங்கள் உள்ளவரை பெருந்தலைவராக இருப்பார். காமராஜர் புகழ் ஓங்குக, காங்கிரஸ் பேரியக்கம் வளர்க என்று கூறி இந்த நிகழ்ச்சியை அருமையாக வடிவமைத்து ஏற்பாடு செய்த எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் திரு முத்தழகன் அவர்களுக்கும் திரு இளபாஸ்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.